ஆமென். ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். இந்த வசனம் வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனுடைய வசனம். இந்த வார்த்தைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தை பகுதி முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் கரங்களில் கொடுக்கிறோம். நீரே பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆவியானவரே, தூய ஆவியானவரே, உம்மை நாங்கள் அழைக்கிறோம். ஹல்லேலூயா. நீரே நடத்துவீராக. வந்திருக்கிற ஆத்மாக்களோடு பரிசுத்த ஆவியானவர் பேசுவீராக. அடியானை ஒரு பாத்திரமாய் பயன்படுத்துவீராக. கர்த்தருக்கு எல்லா மகிமையை செலுத்துகிறோம். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனத்திலே நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுக்கு இப்போதே கிறிஸ்துமஸ் செய்தி தொடங்கிருச்சு. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்கள், இதில் எழுதப்பட்டிருக்கிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்திருக்கிறார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஏசாயா தீர்க்கதரிசி, ஆமென், ஆண்டவர் பிறப்பை குறித்து அவர் ஒரு தீர்க்க தரிசனமாக அவர் சொல்லியிருக்கிறார். ஒரு பாலகன், ஆமென், பிறந்திருக்கிறார், ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த உலகத்தில், ஆமென், பிதாவாகிய தேவன் கடவுளாக தன்னுடைய குமாரனை, ஒரே பேரான குமாரனை, இயேசு கிறிஸ்துவை, இந்த மனுக்குலத்துக்கு தெய்வமாக அவரை மாத்திரம்தான் அனுப்பி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அங்கே வசனம் தெளிவா சொல்லுகிறது, ஒரு பாலகன் பிறந்திருக்கிறார், ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். உங்களுக்கு ஒரு குமாரனை பிதா கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இயேசுவை பிதாவாகிய தேவன் நமக்காக கொடுத்திருக்கிறார். ஆமென். இயேசுவை தவிர வேறு தெய்வம் என்று சொல்லுகிறவைகள் எல்லாம், ஆமென், மக்களை ஏமாத்துகிற ஒரு பொய்யான ஒரு கட்டுக்கதைகள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக இயேசு கிறிஸ்து மாத்திரமே இந்த உலகத்தில் வாழுகிற எல்லா மக்களுக்கும், ஆமென், தெய்வமாக, இரட்சகராக, நித்தியமான ஒரு தேவனாக, சமாதான பிரபுவாக, ஒரு அதிகாரம் உள்ளவராக இயேசு மாத்திரமே, ஆமென், இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஆகவே இயேசுவை ஒரு மனிதன் தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவரையே ஆராதிக்கிறவனாக மாறும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றி உண்டாகிறது, ஒரு ஆசீர்வாதம் உண்டாகிறது, ஒரு சமாதானம் உண்டாகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் 16ஆம் அதிகாரத்தில் 33வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 16:33 வாசிங்க. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். பாருங்கள், இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய போதனையிலே, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, அல்லேலூயா, ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உலகத்திலே நமக்கு உபத்திரவம் இருக்கிறது. இந்த உலகத்தில் உபத்திரம் இருக்கிறதுனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், நான் தான் இந்த உலகத்தை நான் ஜெயித்திருக்கிறேன். ஆமென். அதனாலதான் பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், உங்களுக்கு உலகத்தில் உபத்திரம் இருக்கிறது, அதனாலே உங்களுக்கு என்னுடைய குமாரனை நான் கொடுத்திருக்கிறேன். ஆமென். ஸ்தோத்திரா. ஒரு பாலகன் பிறந்திருக்கிறார், உங்களுக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்திலே நமக்கு உபத்திரவம் உண்டு என்று பைபிள் சொல்லுகிறது. அல்லேலூயா. உலகத்திலே உபத்திரவம் இருக்கிறது. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இயேசு இந்த உலகத்தில் ஒரு குடும்பத்தில் இயேசு இல்லாவிட்டால்
அவர்கள் உபத்திரவத்தில் நொந்து போய்விடுகிறார்கள். ஒரு குடும்பத்தில் இயேசு இல்லாவிட்டால் அவர்களை உபத்திரவம் அப்படியே நசுக்கி அவர்களை கொன்று விடுகிறது. ஆமீன். ஒரு வீட்டில் இயேசப்பா இல்லாமல் அந்நிய தெய்வங்களை ஆராதிப்பார்கள் என்றால் அவர்கள் துன்பத்திலே அப்படியே மூழ்கி ஆமீன் அவர்கள் அழிந்து போய்விடுகிறார்கள். சாபங்களிலே அவர்கள் மூழ்கி அவர்கள் குடும்பங்கள் நாசமாக போய்விடுகிறது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்திலே உனக்கு உபத்திரவம் இருக்கிறது, ஆனாலும் நீங்கள் ஆமீன் திடன் கொள்ளுங்கள், நான் தான் இந்த உலகத்தை நான் ஜெயித்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறார், நான் இல்லாமல் உங்களால் ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ முடியாது, நான் இல்லாமல் நீங்கள் ஒரு ஜெயமான ஒரு வாழ்க்கை வாழ முடியாது, நானே இந்த உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். அல்லேலூயா. இந்த உலகத்தை ஜெயித்தவரை நாம் ஆராதிக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஜெயம் வரும். உலகத்தை யார் ஜெயித்தா? இயேசு மட்டும்தான் இந்த உலகத்தை ஜெயித்தார். அல்லேலூயா. இந்த ஜெயித்தவரை நீ ஆராதிப்பாய் என்றால், இந்த ஜெயிக்கிறவர் உன் வீட்டில் இருந்தால்தான் உன்னுடைய குடும்பத்திலே ஜெயம் நடக்கும். அல்லேலூயா. ஜெயம் என்று எழுதி போட்டாக்கள் அது வந்துராது. இயேசு உன் வீட்டில் இருந்தாதான் உன்னுடைய குடும்பத்திலே ஜெயம் வரும், வெற்றி வரும். ஏன்? அவர் ஒருவர் தான் இந்த உலகத்தை ஜெயித்த ஒரு தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். பாடுகள் பிரச்சனைகள் அப்படியே மூழ்கடிக்கிற பொழுது அவன் இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது அதிலிருந்து ஒரு விடுதலையை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. கடல்ல படகு மூழ்கும் பொழுது, கடல் அலைகள் படகுக்கு மேல வரும் பொழுது பேதுரு இயேசுவே எங்களை இரட்சியும் என்று கூப்பிடுகிறார். அப்பொழுது இயேசு எழுந்து காற்றை கடலை அதட்டி அங்கே ஒரு அமைதலை கொண்டு வருகிறார். ஏன் நீங்கள் பயப்பட்டீர்கள் என்று சொல்லுகிறார். பாருங்கள், அங்கே கடல் அலைகள் படகுக்கு மேல வருது. பேதுரு இயேசுவே எங்களை இரட்சியும். இந்த கடலை படைத்தவரை நீ கூப்பிடும் பொழுதுதான் இந்த கடலை அமைதல் படுத்த முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த கடலை படைக்காத அந்நிய தெய்வங்களை நோக்கி நீ எத்தனை முறை கூப்பிட்டாலும் கடல் அமைதியாக மாறாது. அல்லேலூயா. வாழ்க்கையில துன்பங்கள் பிரச்சனைகள் வரும் பொழுது நீ இயேசுவே என்று கூப்பிடும் பொழுதுதான் அந்த கடல்கள் அந்த பிரச்சனைகள் அமைதியாக மாறும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்? அவர் ஒருவர் தான் இந்த கடலை அடக்க முடியும். அவர் ஒருவர் தான் இந்த உலகத்தையே அவர் ஜெயித்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் இந்த உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், நான் உலகத்தை நான் ஜெயித்திருக்கிறேன். இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்துக்கு நான் ஒளியாக இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உலகத்தை ஜெயித்த இயேசு உலகத்திலே ஒரு ஒளியாக இருக்கிறார். ஆமென். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை ஒளியின் பிள்ளைகள் என்று. அல்லேலூயா. ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது என்று கொரிந்தியரில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகள், அவை பாவத்திலே அகப்படாத பிள்ளைகள் ஒளியின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். ஆகவே இயேசு சொல்லுகிறார், நான் இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னை பின்பற்றுகிறவன், இயேசு சொல்லுகிறார், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல். ஆமென். ஏதோ வருஷத்துல 2 தடவை அல்ல இயேசப்பாவை பின்பற்றுகிறது. ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு மணி நேரமும் நான் இப்படி நடந்து வரும் பொழுதே இப்படியே கையை நோக்கி ஜெபம் பண்ணிட்டே வருவேன். எப்போதும் இயேசுவை நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல். ஆமென். இயேசப்பாவை பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. ஒரு ஆயத்துறையிலே லேவி என்கிற ஒரு மனிதன் உட்கார்ந்திருந்தான். இயேசு அவனை பார்த்து சொன்னார், என்னை பின்பற்றி வா.
பேதுரு படகுல உட்கார்ந்து இருந்தார். பேதுருவை பார்த்து சொன்னார், பேதுருவே என்னை பின்பற்றி வா, மீன் பிடிக்கிற உன்னையே நான் மனுஷனை பிடிக்கிறவனா மாற்றுவேன். ஆகவே இயேசு சொல்லுகிறார், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல், இருள்ல நடக்க மாட்டார். இருள் என்பது சாத்தானை குறிக்கிறது, இருள் என்பது பிசாசை குறிக்கிறது. ஆகவே என்னை பின்பற்றுகிறவன் அவன் இருளிலே நடக்க மாட்டான். அல்லேலூயா. அவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அல்லேலூயா. அவன் ஜீவனிலே, அவனுடைய உயிரில் ஒரு ஒளி உண்டாயிருக்கும் என்று சொல்லுகிறார். இயேசுவை பின்பற்றுகிறவனுக்கு அவனுடைய உயிரில், அவன் ஜீவன்ல ஒரு ஒளி உண்டாயிருக்கும். தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாய் மாற்றுவார், அவர் என் விளக்கை ஏற்றுவார் என்று தாவீது சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக நம்முடைய குடும்பம், ஆமென், நம்முடைய பிள்ளைகள், மனைவி, கணவன் இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக இருக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் ஒரு ஒளி இருந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. அந்த குடும்பத்தில் ஒரு ஒளி பிரகாசித்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இது ஆண்டவர் ஏன் சொல்லுகிறார் என்றால், அதே 8ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 3-4 வசனங்களை வாசிப்போம். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து, இவள் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இவள் மோசேயினுடைய சட்டத்தின்படி இவளை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ, இயேசு இல்லாமல் ஆமென் யாருடைய வாழ்க்கையும் பரிசுத்தமாய் இருக்காது. அல்லேலூயா. சாத்தான் என்பவன் ஆமென் விபச்சாரத்தையும் ஒரே மாதிரி தான் பாப்பா, ஆமென் குடிவெறியும் ஒரே மாதிரி தான் பாப்பா, களவையும் ஒரே மாதிரி தான் பாப்பா, பொய்யையும் ஒரே மாதிரி தான். எதுலையாவது ஒன்றில் நீ அவன் கட்டப்பட்டுட்டா நாம் அவனுடைய ஆளா மாறுறோம். அல்லேலூயா. ஒன்றில் நம்ம கட்டப்பட்டுட்டோம்னா ஓகே, அவனுக்கு சிகப்பு, அவனுக்கு பச்சை, அவனுக்கு மஞ்சள், இவனுக்கு கருப்பு. அவன் நீ பொய்யில பிடிக்கப்பட்டிருக்கிறாய், அவன் கெட்ட வார்த்தையில பிடிக்கப்பட்டிருக்கிறா, இவன் களவுல பிடிக்கப்பட்டிருக்கிறா, இவன் விபச்சாரத்துல அவன் கட்டப்பட்டிருக்கிறா, இவன் வட்டி கொடுக்கறதுல பிடிக்கப்பட்டிருக்கிறா. பல விதமான பாவங்கள் உலகத்தில் இருக்கிறது. ஏதோ ஒரு கலரை நீ தெரிந்து கொண்ட, ஆகவே நீ என்னுடைய ஆளுதான். இயேசு இல்லாமல் இந்த ஸ்திரீ தன்னுடைய வாழ்க்கையை விபச்சார வாழ்க்கையில கொண்டு போய் விட்டாள். ஏனென்றால் இயேசு அவளுக்கு தெரியாது. ஸ்தோத்திரா. அவளுடைய தொழில் விபச்சார தொழிலாக இருந்தது. அவளை கையும் மையுமாய் பிடித்து இயேசுட்ட கொண்டு வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. இருளிலே நடந்தவளை, இருளிலே வாழுகிற ஜனங்கள் பிடித்து கொண்டு வந்து ஒரு பெரிய மகா ஒளிக்கு முன்னாடி நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். ஒரு பெரிய ஜோதிக்கு முன்னாடி அவளை நிறுத்தி கேள்வி கேட்கிறார்கள் இயேசுபாட்ட. அல்லேலூயா. இயேசு சொல்லுகிறார், உங்களிலே ஆமென் யாரிடத்திலே பாவம் இல்லையோ, அல்லேலூயா, யாரிடத்திலே இருள் இல்லையோ, யாரிடத்திலே வெளிச்சம் இருக்கிறதோ அவர்கள் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன். அல்லேலூயா. அவர்கள் யோசித்து பார்த்தார்கள். ஸ்தோத்திரா. கல்ல ஒருவரா கீழே போட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. அவன் பைபிள் சொல்லுகிறது சிறியோர் இருந்து பெரியோர் வரை ஓடி போயிட்டார்களாம். அல்லேலூயா. ஆமென். இயேசு ஒரு குடும்பத்தில் இருந்தா இருதயம் யோசிக்க ஆரம்பிக்கும். ஆமென். இயேசு ஒரு மனிதனுக்குள்ள இருந்தா, இயேசு பக்கத்துல இருந்தாவே யோசித்து ஓடிட்டார்கள். அப்ப இயேசு நமக்குள்ள இருந்தா நாம் செய்கிற பாவங்களை அவர் நமக்கு உணர்த்துவார். நேற்று ஒரு தவறு பண்ணிட்ட அவர் உணர்த்துவார். ஆமென். பைபிள் சொல்லுகிறது ஆவியானவர் உணர்த்துவார். அல்லேலூயா. இயேசு பக்கத்துல இருக்கும் பொழுதே ஆமென் அந்த உணர்வு வந்து அவர்கள் ஓடி போய் விட்டார்கள். அப்ப இயேசு நம்ம குடும்பத்துல இருக்கணும், நம்ம இருதயத்துல இருக்கணும், நம்ம வீட்டுல இருக்கணும். ஏன்? அவர் இருந்தா தான் நம்ம வெளிச்சத்துல நடக்க முடியும். அல்லேலூயா. அவர் இல்லைன்னா பாவம் பாவம்னுமே நமக்கு தெரியாது, அசிங்கம் அசிங்கம் என்றே தெரியாது. அல்லேலூயா. அந்த ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் சொன்னா, ஒருவனும் உன்னை தண்டிக்கவில்லையா? 10-11 வாசிங்க.
இயேசு நிமிர்ந்த அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். பாருங்கள், ஆண்டவர் கேட்கிறார், ஒருவர் உன்னை தண்டிக்கவில்லையா? அவள் இல்லை ஆண்டவரே என்று சொல்லுகிறார். இயேசு சொல்லுகிறார், நானும் உன்னை தண்டிப்பதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. அல்லேலூயா. இனி பாவம் செய்யாதே. பாவத்துக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இந்த ஸ்திரீ இயேசு யாருன்னு தெரியாது இதுவரை. ஆமென். பாவத்திலேயே வாழ்ந்த ஒரு மகள். இயேசு சொல்லுகிறார், நீ போ, இனி நீ பாவம் செய்யாதே. அல்லேலூயா. பாவம் என்பது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைய அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு புற்று நோயை போல அவனை அரிக்கும். அது ஒரு வேதனையான ஒரு சம்பவம். அல்லேலூயா. பாவம் என்பது ஒரு கொடிய சுபாவம். ஆனா சில பேருக்கு பாவம் என்பது பாவம்னுமே தெரியாது. அல்லேலூயா. அது ஒரு குடும்பத்தை அப்படியே நாசமாக்கும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை சுத்தமா கரையான போல அரிச்சு எடுத்துரும். அல்லேலூயா. பரியாசக்காரன் பாவத்தோடு இப்படி விளையாடுவானா? கிண்டல் பண்றவன், பைபிள் இருக்குது, கிண்டல் பண்றவன் பாவத்தோடு விளையாடுவானா? பாவம் எதுன்னு அவனுக்கு தெரியாது. அல்லேலூயா. பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு பாருங்க. ஓ, இனி நீ பாவம் செய்யாதே. அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்துக்கு ஒரு கிரயம் இருக்கிறது, அது உன் குடும்பத்தில் கேட்கப்படும். பாவத்துக்கு ஒரு கிரயத்தை நீ செலுத்தித்தான் ஆக வேண்டும், அது உன் குடும்பத்தில் கேட்கப்படும். ஆகவே நீ பாவம் செய்யாதே என்று ஆண்டவர் சொல்லி அந்த மகளை அனுப்புகிறார். அவளுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். இதுக்கு முன்ன உள்ள மாம்ச இச்சைகளிலே தொடர்புள்ளவர்கள் வந்து அவளை தொந்தரவு செய்திருப்பார்கள். ஆனாலும் வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், அவள் அடுத்து பாவம் செய்யாமல் அவள் இயேசுவை பின்பற்றுகிறவளாய் மாறினாள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தொடக்க விசுவாசி, தொடக்கத்துல இயேசுவை பின்பற்றவர்கள் பாவம் செய்யாம வாழணும். ஆனா சபையில இருந்து கொண்டே அல்லேலூயா விபச்சார கல்லனா, அல்லேலூயா, பல வருஷம் சபையில இருந்து கொண்டே அல்லேலூயா விபச்சார கல்லனா. இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறான், சபையில இருந்து கொண்டே விபச்சார கல்லர்களா இருக்கிறான். அல்லேலூயா. அவங்களுக்கெல்லாம் பயங்கரமான தண்டனைகள் இருக்கிறது. ஆமென். சத்தியத்தை அறிந்த பின்பு ஒரு நாய் கக்கினதை திரும்ப திங்கிறது போல ஒரு மனித விட்ட பாவத்தை திரும்ப கையில எடுப்பான் என்றால், அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நான் கோட்டப்பாட்டத்தில் இருக்கும்போது ராயப்பண்ண பைபிளை கடலுக்கு போகாத நாளில் எடுத்து படிப்பேன். அவங்க ஒரு கோடு போட்டு வச்சிருப்பாங்க. அதுல எல்லாம் இந்த ஆமென் இந்த விபச்சார ஸ்திரிக்கு கவனமாக இருக்கணும்னு இப்படி குறிச்சு வச்சுருப்பாங்க. ஒரு அழகாக இப்படியே கோடு மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. அதெல்லாம் எடுத்து இப்படி கோடு போட்டதை மட்டும் பார்ப்பேன். ஏன் தெரியுமா? எனக்கு படிக்க நேரம் இல்லை, நான் கடலுக்கு போகிற ஆட்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. ஆமென். ஒரு தேவ பிள்ளைகளே ஸ்தோத்திரா, ஒரு மனித பாவத்துக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரா. பாருங்க, இந்த ஸ்திரீ ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, இனி பாவம் செய்யாதே. எத்தனை பேர் அப்பாவுடைய வார்த்தையை கனம் பண்றீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. அப்பாவுடைய வார்த்தையை கனம் பண்ணணும், அப்பாவுடைய வார்த்தையை மதிக்கணும். நீ யாரு வார்த்தையை மதிக்க போற? ஏசப்பா வார்த்தையை மதிச்சு பாவம் செய்யாமல் இந்த உலகத்திலே வாழணும். ஆமென். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யாருக்குமே மதிப்பு கொடுக்காதவங்க ஏசப்பாவுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க, அவர் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அவ்வளோ சொல்றார், நான் உன்னை தண்டிப்பது இல்லை, நான் உன்னை கொல்லுவதில்லை. ஒரு மரத்தை பார்த்து சொல்றார், ஆமே, இனிமேல் யாருமே கனி உன்னிடத்துல எவனும் புசிக்க முடியாது, அந்த மரம் வேரோடு பற்று போயிற்று. அவளை பார்த்து அப்படியே கருகி போன்னு சொன்னா கருகி போயிருப்பா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இனி போ, நீ பாவம் செய்யாதே. அல்லேலூயா, ஸ்தோத்திரா.
ஆண்டவருக்குள்ள வருக்கு முன்ன பாவம் செஞ்ச ஒரு ஸ்திரீ. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர்கிட்ட வந்த பின்னாடி அவர் சொல்ற ஒரு வார்த்தை, இனி நீ பாவம் செய்யாதே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. சில சகோதரிகள் ஆமென் பேக்கலாட்டு மாதிரி இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? பேக்கலாட்டு மாதிரி. ஆமென் புருஷன் என்ன செய்யறாரு, எங்க போறாரு, எப்படி வாழ்றாரு எதுவுமே தெரியாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரா. அப்படி இருக்கக்கூடாது. ஆமென். கணவனை குறித்து கவனமா இருக்கணும். கணவர் எங்கு போறாரு, அல்லேலூயா, அவர் எப்படி வாழ்றாரு, அவருடைய செய்தி எந்த மாதிரி உலகத்துல இருக்குது, அல்லேலூயா, அவர் எப்படி போனாதான் என்ன அப்படின்னு விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. மனைவியை குறித்து கணவன் மாதிரி ஜாக்கிரதையா இருக்கணும். மனைவி எப்படி இருக்கிறா, அல்லேலூயா, மனைவிக்காக ஜெபம் பண்ணணும், கணவனுக்காக ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஈசாக்கு தன் மனைவிக்காக ஜெபம் பண்ணான். அல்லேலூயா. அவன் என் மனைவிக்கு குழந்தை இல்ல ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணாரா. அவன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு 2 பிள்ளைகளை கத்தர் கொடுத்தாரா. அல்லேலூயா. அப்ப மனைவிக்காக ஈசாக்கு ஜெபம் பண்றாரு, ஈசாக்குக்காக மனைவி ஜெபம் பண்றா. இப்படி கணவனுக்காக மனைவிக்காக கணவனு அவன் ஜெபிக்கணும். ஆமென். ஒரு கணவனும் மனைவியும் பரிசுத்தமா ஒரு குடும்பத்தில் வாழ்ந்தாத்தான் பிள்ளைகள் சாபம் இல்லாமல் இருப்பார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஒரு கணவனோ மனைவியோ பாவம் செய்கிறவர்களாக இருப்பா, உங்க பிள்ளைகள் சாபத்துக்குள்ளானவர்களா மாறுவார்கள், குஷ்டரோகிகளா மாறுவார்கள், குருடர்களாக பிறப்பார்கள், நொண்டிகளாக பிறப்பார்கள், ஊனமுற்றவர்களாக பிறப்பார்கள். சாபம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது சும்மா ஒரு மாயையான ஒரு சந்தோஷம் தான், அழிஞ்சு போற ஒரு சந்தோஷம். ஆனா உன் பிள்ளைகள் ஊனமுற்றவர்களாக வருவார்கள். உன் பேர மாறி ஆமென் ஸ்தோத்திரம் ஊனமுற்றவர்களாக பிறப்பார்கள். உன் குடும்பத்தை நல்லாவே கொண்டு போக முடியாது. ஏன்? நீ பண்ண பாவம் ஒரு சாபமா தலை சுத்தி கொண்டே இருக்கு. நீ நல்லா வைக்க நினைச்சாலும் முடியாது. அல்லேலூயா. ஏன்? அந்த சாபம் விடாது சந்ததிகளை. அல்லேலூயா. ஆனால் அவள் ஆண்டவர் அறியல. ஆண்டவற்ற வந்த பின்னாடி அவர் சொல்ற ஒரு வார்த்தை, நீ போ மகளே, இனி பாவம் செய்யாதே. பாவத்துக்கு பேங்கு சாத்தான் தான். சாத்தான் தான் பாவத்துக்கு பேங்க் இருக்குது. அவனிடத்தில் இருந்துதான் நமக்கு பாவம் வருகிறது. செல்லுல வருகிறது, கண்ணுல வருகிறது, சிந்தையில வருகிறது. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவள் இருதயத்திலே இருதய அளவுல விபச்சாரம், இருதய அளவுல விபச்சாரத்தையே அவர் சொல்லுவார்னா, உண்மையாகவே ஒரு மனிதன் சரீர பிரகாமா விபச்சாரம் பண்ணும் பொழுது அதை எவ்வளவாக கடவுள் எடுத்துக்கொள்ளுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. நீ பாவம் செய்யாதே. ஒரு தம்பி இந்த பிரசங்கத்தை நான் ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னே மண்டப கேம்பில் நான் இந்த பிரசங்கத்தை பண்ணும் பொழுது அவர் ஒரு ட்ரைனிங்கில் இருக்கிற ஒரு ஊழியக்காரர். ஆனால் அவர் விழுந்து எந்திக்கிறார். அவர் சொன்னார், பிரசங்கம் முடிய இந்த ஒரே ஒரு வார்த்தை, நீ போய் நீ பாவம் செய்யாதேன்னு சொல்கிற வார்த்தை என்னோடு பேசினது. அதனால் நான் இனி பாவம் செய்ய மாட்டேன் பாஸ்டர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படின்னு அவர் ஆராதனை முடிச்ச பின்னாடி சொன்னார். ஒரு இலங்கை ஊழியக்காரர். ஆமென். அவர் இன்றைக்கு விழுப்புரத்துக்கு பக்கத்தில் ஒரு 300 விசுவாசிகளை வச்சு ஒரு சபை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் 2-3 பாவத்தில் விழுந்து எந்திரிச்சவர். அவர் விலைக்கெல்லாம் விட்டுட்டோம். ஆனாலும் வருவார், திரும்ப வந்து அப்படியே உருவாயிட்டார். உருவாகி இப்போ ஊழியம் செய்கிறார். அல்லேலூயா. அது சோதரா. ஆண்டவர் சொல்றார் ஸ்திரியை பார்த்து, நீ போ, இனி நீ பாவம் செய்யாதே. அந்த மகள் போனால் அவள் பாவம் செய்யாம வாழ்ந்தா. அல்லேலூயா. உலகம் என்பது ஒரு மாயையான ஒரு வாழ்க்கை. அந்த உலகத்தில் நீ கண்ணு சுத்தி போனவனா, தலை சுத்தி போனவனா நின்றாத. ஒரு தெளிவுள்ளவனா, ஒரு பரிசுத்தவானா, ஒரு நீதிமானா, ஒரு தேவனை பின்பற்றுகிறவனா. அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒரு வாழ்க்கையை நீ ஆரம்பிக்கணும். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை பின்பற்றுகிறவர்கள் ஆண்டு சொல்லுகிறார், என்னை பின்பற்றுகிறவர்கள் இருளிலே நடக்க மாட்டார்கள், கெட்டு போக மாட்டார்கள்.
அழிந்து போக மாட்டார்கள், என்னை விசுவாசிக்கிறவன் கெட்டு போக மாட்டான் என்று யோவான் 3:15-16-14 எழுதியிருக்குது. ஸ்தோத்திரம். என்னை விசுவாசிக்கிறவன் கெட்டு போக மாட்டான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் இயேசுவை பின்பற்றுவர்களாக மாறணும். யாரை பின்பற்ற போகிறோம்? பாவத்தை பின்பற்ற போறோமா? இருளை பின்பற்ற போறோமா? இயேசுவை பின்பற்ற போறோமா? வெளிச்சத்தை பின்பற்ற போறோமா? இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக என்னுடைய குடும்பம் மாறணும் என்ற ஒரு தீர்மானம் நம்ம எடுக்கணும். அல்லேலூயா. ராயப்பன் அந்த செய்தியில சொன்னாங்க, உள்ளத்துல ஒரு தீர்மானம் தான் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. உள்ளத்துல நீ எடுக்கிற ஒரு தீர்மானம், என் குடும்பம் இயேசுவை பின்பற்றுகிற ஒரு குடும்பமா மாறணும். ஒரு தீர்மானம். யாரை பின்பற்ற போறோம்? பாவத்தையா, இருளையா, சாத்தானையா, அசிங்கமான வாழ்க்கையவா, இல்ல இயேசுவையா, வெளிச்சத்தையா, அல்லேலூயா, பரிசுத்தத்தையா? அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரா. பாருங்க, இந்த லூக்கா 19ஆம் அதிகாரத்துல, லூக்கா 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அன்னார்ந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷரிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவரிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இன்னொரு சுவிசேஷத்துல கெட்டு போனதை ரட்சிக்கவே மனுஷகுமாரன் வந்திருக்கார். கெட்டு போனதை. அல்லேலூயா. ஆண்டவரே, நான் ரொம்ப கெட்டு போயிட்டேன் ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஆண்டவரோட பின்வாங்கிறது இல்ல. துவக்கத்துல நீ கெட்டு போன அந்த வாழ்க்கையை தான் இயேசு நல்லா மாற்றுவதுக்கு தான் இயேசு. ஹல்லேலூயா. ஆமென். நான் ரொம்ப கெட்டு போயிட்டேன் ஆண்டவரே, அதனால உங்க சமூகத்துல என்னால வர முடியாது. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், கெட்டு போனதை ரட்சிக்கத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். ஹல்லேலூயா. பாருங்கள், சகேயு, ஆமென், இயேசு யாருன்னு தெரியாது. இயேசுவை குறித்து அவன் அதுக்கு முன்னே அவன் தெரியாது. ஆனா இயேசு அவன் இங்க வந்திருக்கிறார், இந்த ஊருக்கு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டு, ஸ்தோத்திரம், ஆமென், ஆண்டவரை பார்க்கிறதுக்காக ஒரு மரத்து மேல ஏறி உட்கார்ந்து இருக்கிறார். 3ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்திலே ஏறினான். அவனுடைய இருதயம் இயேசுவை பின்பற்றுகிறதாக மாறுகிறது. அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் இயேசுவை பார்க்கணும்னு துடிக்கிறது. அல்லேலூயா. இயேசுவை இதுவரை பார்த்ததில்லை, இயேசுவை சந்தித்ததில்லை. ஆனா இருதயத்துல அவனுடைய எண்ணங்கள்ல இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும். அவர் எப்படிப்பட்டவரோ, சிந்தையில இயேசுவை பின்பற்றுகிற பார்க்கிற அந்த ஆசை அவனுக்கு உண்டாகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். சிந்தையிலும் எண்ணங்களிலும் அவனுக்கு இயேசு எப்படிப்பட்டவரோ அவரை பார்க்கணும் சொல்ற ஒரு விருப்பம் அவனுக்கு உண்டாகிறது. அல்லேலூயா. ஆகவே அந்த விருப்பமே அவனுக்குள்ள ஒரு ரட்சிப்பை கொண்டு வருவதற்கு, அவன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஏதுவா மாறுகிறது. அல்லேலூயா. நம்முடைய இருதயத்திலும் நம்முடைய சிந்தையிலும் இயேசுவை பின்பற்றுகிறதுக்கு ஒரு ஆசை வரணும். அல்லேலூயா. இயேசுவை தேடுவதற்கு ஒரு ஆசை வரணும். அல்லேலூயா. இயேசுவை தேடி அவருடைய வார்த்தைகளை கேட்கறதுக்கு ஒரு ஆசை நமக்கு வரணும். பாருங்க, இயேசுவை தேடுவதற்கு, இயேசுவை பார்க்கிறதுக்கு ஒரு காட்டு அத்தி மரத்துல போய் ஏறி இருந்தான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர்
சிந்தையில இருதயத்துல வருகிற ஆண்டவரை பின்பற்றுகிற அந்த எண்ணம் சிந்தையில தான் வருது, இருதயத்துல வருது. உண்மையாகவே சகை இன்னும் இயேசுவை பின்பற்றல. ஆனால் மெயின் சிந்தையில இருதயத்துல வர்ற அந்த பின்பற்றுவதற்கே கடவுள் நின்று, சகைவே நீ கீழே இறங்கி வா, நான் இன்றைக்கு உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரத்திலே இறங்கி சந்தோஷத்தோடே அவரை அழைத்து கொண்டு போனார். சகேயு பேரை கரெக்டா சொல்றாரு பாருங்க. அல்லேலூயா. சகேயு இதுவரை ஆண்டவர் சந்தித்தது இல்லை, சகைவேன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பேரெல்லாம் அவருக்கு நன்றாகவே அவருக்கு தெரியும். சகைவே கீழே இறங்கி வா, நான் வீட்டிலே நான் தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோடே அவரை அழைத்து கொண்டு போனார். ஜெபத்திரன் சொல்ற ஊழியக்காரர் சொல்றாரு, நான் இஸ்ரேல் தேசத்துக்கு போனேன், சக்கை வீட்டை பார்த்தேன். அது மலை அடிவாரத்துல ஒரு ஒத்தையடி பாதையில சக்கை வீடை இஸ்ரேல் மியூசியத்தில் வச்சிருக்கிறாங்க. அவன் வீடு அவ்வளவு அழகா மலை கல்லுகளை கொண்டு அவ்வளவு ஸ்ட்ராங்கா கட்டி இருக்கிறார். அவ்வளவு பெரிய ஒரு பணக்காரன் சக்கை, ஒரு இன்கம் டாக்ஸ் அதிகாரி. பாருங்க, அந்த மனுஷன் இயேசுவை பார்க்க மரத்துல ஏறி உட்கார்ந்து ஆண்டவரை பார்க்கறதுக்கு ஆசையா ஏறி உட்கார்ந்து இருக்கிறான். அல்லேலூயா. அவன் ஆண்டவர் அவன் கூட்டிட்டு போனா. ஸ்தோத்திரா. ஆகவே 8ஆம் வசனம் சொல்லுகிறது, சகேயின் நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமா வாங்கினது உண்டானால் நாணத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றார். ஒரு பாவத்தை அறிக்கையிடுகிற ஒரு மனிதனாக இருந்தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. அவன் இயேசுவை முதலாவது சந்திக்கும் பொழுதே பரிசுத்தவானாக மாறுகிற ஒரு ஆசை. அல்லேலூயா. பாவத்தை கக்குகிற ஒரு எண்ணம் அவனுக்கு வருது. பாவத்தை கக்குகிறான். அநியாயமா காசு வாங்கி இருக்கிற, அநியாயமா யாற்றி அடிச்சிருக்கிற, அதையெல்லாம் நான் திரும்ப நாளத்தனையாக செலுத்துகிறேன். அல்லேலூயா. இந்த உலகத்துல பணத்துக்காக எத்தனையோ பேர் கொலை செய்கிறாங்க. அல்லேலூயா. காசுக்காக என்னென்னமோ இந்த உலகத்துல என்னென்னமோ காரியமெல்லாம் நடக்குது. ஆமென். இந்த உலகம் ஒரு பயங்கரமான ஒரு காரியங்களை மனுஷனுக்குள்ளே கொண்டு வருகிறது. அல்லேலூயா. காசுக்காக. ஆனா அவ சொல்லுகிறா, ஆமென், நான் யாரிடத்திலேயாவது அநியாயமா வாங்கியிருந்தா அதை நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன். இயேசு வந்ததுக்கு என்ன அர்த்தம்? இயேசு வீட்டுல வந்ததுக்கு என்ன அர்த்தம்? இயேசு இருதயத்துல வந்ததுக்கு என்ன அர்த்தம்? அல்லேலூயா. நீ சபைக்கு போறதுன்னு சொல்றதுல என்ன நியாயம் உண்டு? அல்லேலூயா. நீ காசுன்னு அலைஞ்சா சபைக்கு போறதுன்னு சொல்றதுல என்ன நியாயம் இருக்கிறது? அவ சொல்ற, நாளத்தனையாக திரும்ப காசை கொடுக்கிற, மனம் திரும்புகிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பாவிகளை மனம் திரும்பி அழைக்கவே நான் இந்த உலகத்துக்கு வந்தேன். அல்லேலூயா. இயேசு பாவிகளை மனம் திரும்பி அழைக்க வந்தேன் என்று சொல்லுகிறார். மனம் திரும்பணும். அல்லேலூயா. நீ மனம் திரும்பாம சபையில கண்டினியூ பண்ணினா, ஸ்தோத்திரா, அல்லேலூயா, ஒரு நாத்தமான ஒரு வாமிட் எடுத்த நாய் கக்கினதுக்கு சமம். அல்லேலூயா. அது கிடக்கிறது எவ்வளவு அசிங்கமா கிடக்கும். அது மாதிரி தான் ஒரு மனம் திரும்பாத ஒரு மனிதன் மனம் திரும்பணும், பரிசுத்தமுள்ள பிள்ளைகளா வாழணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு மனம் திரும்பி ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும். அங்கனையே அவர் சொல்லுகிறார், நான் யாரிடத்திலேயாவது அநியாயமா வாங்கி இருந்தால் அதை நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே, இவனுக்கு இந்த ரட்சிப்பு இந்த வீட்டுக்கு வந்தது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும். ஒரு கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறவனை சாத்தான் பிடிச்சு வச்சிருக்கிறான். சாத்தா பணத்துல கட்டி வச்சிருக்கிறான். அநியாயமா வட்டி தொழில் செய்கிறவனா வச்சிருக்கிறான். அநியாயமா வரி வசூலிக்கிறவனா சாத்தான் வச்சிருக்கிறான். யார் அவன்? அவன் ஆபிரகாமுக்கு குமாரன். அல்லேலூயா. அவன் தேவனுடைய பிள்ளை அவன். அல்லேலூயா. ஆனால் அநியாயமா வரி வசூலிக்கிறவனாக இருக்கிறான்.
அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கனே ஒரு மழுப்பி, ஒரு பூசி, பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ், நல்லா சாப்பிடுங்க பொரிச்ச மீனை, அல்லேலூயா, ஒரு நல்ல கரும்பு ஜூஸ் போட்டு, மாதுளை ஜூஸ் போட்டு அப்படியே மழுப்பி அனுப்பி வைக்கல சக்கேயும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் பக்கத்தில் அப்படி இருந்தேன்னா மழுப்பி இப்படி அனுப்புனான்னா மண்டை உடைச்சிருவேன் நான். அல்லேலூயா, மழுப்பிலாம் அப்படி அனுப்பலை. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. மனம் திரும்பாம அப்படியே அவன் அப்படியே உடைஞ்சு மனம் திரும்புறான் பாருங்க. ஒரு சபையில இருக்கிற வாழ்க்கைன்னு சொல்றது உடைஞ்சு மனம் திரும்பணும். அல்லேலூயா. என்னிடத்துல என்ன பாவம் இருக்குது என்று யோசித்து பார்க்கணும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்துல உண்டோ என்று என்னை சோதித்து பாரும் ஆண்டவரே. இந்த உலகத்துல வேறுபட்ட ஒரு வாழ்க்கை தான் சபையில வாழ்ற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. நீ ஆண்டவரை ஏமாத்தலாம், பாஸ்டரை ஏமாத்தலாம், மற்ற மனிதருடைய கண்ணை ஏமாத்தலாம். அல்லேலூயா. ஆனா உனக்கு பலன் இருக்கிறது. அல்லேலூயா. அதனால நீ உடனே உடைஞ்சு மனம் திரும்பிரு. சக்கைவை போல உடைஞ்சு மனம் திரும்பிரு. அப்பா, நான் நிறைய அநியாயமா காசு வாங்கியிருக்கிறேன், அதெல்லாம் நான் திரும்ப நான் செலுத்த போறேன். அல்லேலூயா, ஸ்தோத்ரா. கடந்த நாளில் ஒரு நியூஸ்ல பார்த்தேன். ஒருத்தர் வாலிபனா இருக்கும் பொழுது இலங்கையில் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்ன அவருடைய வாழ்க்கையில், அவர் வாலிபனா இருக்கும்போது ஒரு வீட்டில் வேலை பார்த்துக்கிறது இருக்கார். 35 ரூபாயை களவாண்டுட்டு இந்தியாவுக்கு ஓடி வந்துட்டார். எத்தனை பேர் அந்த நியூஸ் பார்த்துருக்கிறீங்க? ஒரு நிறைய பேர் கை தூக்குறீங்க. 35 ரூபா அந்த காலத்தில் பெரிய காசு. உண்மையாகவே 35 ரூபா பெரிய காசு. 35 ரூபாயை களவாண்டுட்டு இந்தியாவுக்கு வந்துட்டார். இலங்கையில் ஒரு வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவர் வாலிபத்தில். ஆனா இங்க வந்து அவர் ஒரு தொழில் செய்து தொழில்ல ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகி ஒரு பெரிய பணக்காரனாகி, இப்போ அவர் ஆண்டவர் அறிஞ்சாரோ அறியலையோ அதை அவர் சொல்லல. ஆமென். அவர் ஒரு முடிவு எடுக்கிறார். இந்த 35 ரூபா களவாண்ட வீட்டுக்கு போய், எங்க போய், இலங்கைக்கு, இப்போ ஒரு பெரிய தொழிலதிபர். அல்லேலூயா. அந்த வீட்டுக்கு போய் இன்னாரு இந்த இடத்துல இருந்தாங்களே அவங்க எங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. அவங்க அம்மா அப்பாலாம் இறந்து போயிட்டாங்க. அவங்க பிள்ளைகள் அங்கிட்ட அப்படி ஆம்பளை பிள்ளைகள் அங்கிட்ட அந்த பக்கத்து ஊர்ல 2 பேர் இருக்கிறாங்க, பொம்பளை பிள்ளைகள் 2 பேர் இருக்கிறாங்க. அந்த தாய் இந்த அப்படி செத்து போயிட்டாங்க. இவர் களவாண்டது அந்த அவங்க அப்பாட்ட தான், அவங்க அப்பா காசை. இப்போ அவங்க 2 பேர் இறந்து போயிட்டாங்க, அவங்க பிள்ளைகள் வாழ்றாங்க. ஆக இவர் அந்த ஊர்க்காரங்களை வச்சு அந்த பிள்ளைகளை எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு, அல்லேலூயா, ஸ்தோத்திரா, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஒரு ஆண் பிள்ளைக்கு 70,000 ரூபா நம்ம காசுக்கு. அல்லேலூயா. ஒரு மகனுக்கு 70,000 ரூபா, இன்னொரு மகனுக்கு 70,000 ரூபா, இன்னொரு மகளுக்கு 70,000 ரூபா, இன்னொரு மகளுக்கு 70,000 ரூபா. 35 ரூபாயை எத்தனையா திருப்பி கொடுக்காரு பாருங்க. அல்லேலூயா. அந்த மனுஷனுக்கு வந்த ஒரு எவ்வளவு பெரிய ஞானமான ஒரு காரியம். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை. அவர் ஆண்டவர் அறிஞ்சிருந்தாரோ அறியலையோ தெரியல, ஆனாலும் திருப்பி கொண்டு போகிறார். இலங்கைக்கு போய் அந்த குடும்பத்தை தேடி அந்த களவாண்ட 35 ரூபாய்க்கு பதிலாக காசை கொடுத்துட்டு வருகிறார். அல்லேலூயா. சக்கேயு பாருங்க, அவன் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது இவன் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. அல்லேலூயா. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறான். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம மனம் திரும்பி இருப்போம் என்றால் நம்மளை தேவன் தேடி கண்டுபிடிச்சிட்டாரு. இழந்ததை தேடிட்டாரு, கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த லிஸ்ட்ல நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம பாவத்திலேயே மனம் திரும்பாம இருப்போம்னா இழந்து போன லிஸ்ட்லயே நம்மளை கடவுள் வச்சிருப்பார். இழந்து போன லிஸ்ட்லயே உன்னை கடவுள் வச்சிருந்தா எப்படி வருகையில உன்னை ஆண்டவர் எடுத்துக்கொள்ளுவார்? எப்படி ஒரு ஆபத்து நடக்கும்போது உன்னை கர்த்தர் காப்பாற்றுவார்? இழந்ததுல உன்னை லிஸ்ட்ல வச்சிருக்காரா? தேடி கண்டுபிடிச்சதுல உன்னை அந்த லிஸ்ட்ல உன்னை ஆண்டவர் வச்சிருக்காரா? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவை லூக்கா 8ஆம் அதிகாரத்துல
27வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அவர் கரையில் இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் இல்லாதவனுமாய் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறையிலே தங்கினவனுமாய் இருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று மகா சத்தத்தோடே சொன்னான். அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடியினாலே அப்படி சொன்னான். அந்த அசுத்த ஆவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தும் கட்டுக்களை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்தரத்திற்கு துரத்தப்பட்டிருந்தான். ஆமென், அல்லேலூயா. பாருங்கள், இந்த லேகியோன் பிசாசு 27 வசனத்துல அவர் கரையிலிருந்து இறங்கின போது இந்த கதநேரர் கெனசரேத் என்கிற அந்த ஊர்ல ஆண்டவர் வந்து இறங்கும் பொழுது ஒரு அசுத்த ஆவி விடித்த ஒரு மனிதன், அவன் பேர் என்னன்னு கேட்கும்போது லேகியோன்னு சொல்றான். லேகியோன் என்றால் 6000 என்று அர்த்தம். அது ஒரு எபிரேய பாஷையில, அல்லேலூயா, லேகியோன் என்றால் 6000 என்று அர்த்தம். அதனாலதான் இயேசு சொல்லுகிறார், நான் பிதாவை நோக்கி வேண்டிக் கொண்டால் அவன் இந்த 12 லேகியோனுக்கு அதிகமாக அனுப்ப மாட்டாரா? அப்படின்னா 12 சீசர்களுக்கு அதிகமான லேகியர்களை அனுப்ப மாட்டாரா? லேகியோன் என்றால் 6000, 12 6000 அனுப்ப மாட்டாரா அப்படின்னு இயேசு சொல்லுவார். ஆகவே அந்த பேருக்கு அர்த்தம் 6000 என்ற அர்த்தம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த லேகியோன் பிசாசு பிடித்தவன், ஸ்தோத்திரம், இயேசு கரையில் இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளே தங்கினவனுமாய் இருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். அல்லேலூயா. இயேசு இந்த உலகத்தில் இல்லைனா எல்லாரையும் பிசாசுகள் அட்டாக் பண்ணும். அல்லேலூயா, எல்லாரையும் பிசாசு பிடிக்கும். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு இந்த உலகத்துல வாழுகிற இயேசு இல்லாமல் வாழுகிற எல்லாருக்குள்ளேயுமே பேய் தங்கி இருக்கும். சில பேருக்கு வெளிப்படும், சில பேருக்கு வெளிப்படாது. இயேசு ஒரு மனிதனுக்குள்ளே இல்லாவிட்டால் அவங்களுக்குள்ளே பிசாசு தங்கி இருக்கும். ஆமென். யாருடைய வீடும் வெறுமனே இருப்பதில்லை. அல்லேலூயா. பிசாசுக்கு ஸ்தோத்திரம் உருவம் இல்ல, உருவம் இருக்கிற மனுஷனை தேடி அவனுக்குள்ளே வந்து தங்கி விடுவார். பாருங்க, அவர் கரையில் இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும், ஒரு மனிதன் நெடுநாளா பிசாசு பிடித்தவன், அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான் பாருங்க, அவன் எவ்வளவு வேதனைகளை அவன் அனுபவித்திருப்பான் பாருங்க. அவன் தூங்குகிறதெல்லாம் கல்லறையில, அவனுக்கு ட்ரெஸ் அவனுக்கு கிடையாது, வஸ்திரம் தெரியாதவனாய். அல்லேலூயா, ஸ்தோத்திரா. ஆகவே வஸ்திரம் தெரியாதவனு வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளை தங்கினவனுமாய் இருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். பாருங்க, ஆண்டவருக்கு எதிராக வந்தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரா. பேய் பிடிச்சா வஸ்திரம் தரிக்க மாட்டான். அல்லேலூயா. அந்த காலத்துல, பெரியார் காலத்துல ஒரு சகோதரி ஒருத்தவங்க சொல்றாங்க, ஆமென், உயர்ந்த ஜாதி மக்கள் தாழ்ந்த ஜாதி மக்களை, ஆமென், இடுப்புக்கு கீழே தான் கொஞ்சம் ட்ரெஸ் இருக்கணுமா, இடுப்புக்கு மேலே ஒரு சின்ன துண்டு கூட இருக்கக்கூடாது பெண்களுக்கு. ஏனென்றால் அவங்கெல்லாம் அதை அவங்களுடைய உடம்பை பார்க்கணுமா. அல்லேலூயா, ஸ்தோத்திரா. ஆக இந்த பெரியார்னு சொல்றவர் வந்துதான் அவங்களோட பயங்கரமான யுத்தம் பண்ணி இந்த எல்லா மக்களும் ட்ரெஸ் உடுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த உடம்பை மறைக்கிறதுக்கு அந்த உரிமையை வாங்கி கொடுத்தவர் பெரியார் தானா. அல்லேலூயா. ஆக அந்த பேய் பிடிச்சவர்கள், அல்லேலூயா, இந்த மக்களை ட்ரெஸ் உடுத்தக்கூடாது, ஸ்கூலுக்கு போகக்கூடாது, படிக்க போகக்கூடாது, ஏன்னா நீங்கள் தாழ்ந்த ஜாதி மக்கள் அப்படின்னு வச்சிருந்தாங்களா, அடிமைகளா. நீங்க சரித்திரத்தை எடுத்து பாருங்க, அது அப்படியே இருக்குது. அல்லேலூயா. ஆக பெரியார், ஏன் இந்த பூமி பெரியார் பூமின்னு சொல்றாங்க? பெரியார் தான் இந்த தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஜாதி மக்களும் ட்ரெஸ் உடுத்தணும், எல்லா ஜாதி மக்களும் படிக்கணும் என்கிற உரிமையை வாங்கி கொடுத்தது பெரியார் தான். அல்லேலூயா, கர்த்தர் சோதர. பாருங்க, பிசாசு, ஆமென், அவனுடைய உரிமையை உறிஞ்சி ஓட்டிருக்கிறான். அல்லேலூயா.
அவனுடைய வஸ்திரம் அவனுடைய உரிமை, அதை உறிஞ்சி அவனை அம்மனமாக நடக்க வச்சிருக்குது. ஆனால் இப்போ உள்ள ஜனங்க இப்போ நிறைய எல்லாரும் பேருக்கு பேய் பிடிச்சிருக்குது. ஏன்? எல்லாரும் நல்ல ட்ரெஸ் கொடுத்துறது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போகுது. அல்லேலூயா. இப்போ எல்லா யூடியூப்லாம் பார்த்தோம்னா பொம்பளை பிள்ளைகள் வந்து ஒரு பெண்ணியனோடு இருக்காங்க, ஒரு ஆம்பளை பிள்ளை போடுற இப்படி இங்கே ஒரு பெண் கோடு மாதிரி வந்து இப்படி கையை ஓட்டிட்டு போடுவோம்ல, முண்டாக்கை பெண்ணியம் இல்லை, தோல் பிணிய மாதிரி போட்டுக்கிட்டு ஒரு சீன்ஸை போட்டுக்கிட்டு நிற்கிறாங்க. அல்லேலூயா. எங்க? சென்னையில், பெங்களூரில். ஏன்? சாத்தான் அது சினிமாவில் இருந்து வந்தது, அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது, தவிர கூடுறது இல்லை. அது வேற அப்படி போய் இப்போ நடுவே ஓட்ட அது ஒரு ஃபேஷன். பேண்ட்டை கிழிச்சு வைக்கிறது, அங்கே கிழிச்சு வைக்கிறது. முதல்ல பேண்ட்டு கிழிச்சிருந்தா லூசுன்னு சொல்லுவான், இப்போ அதுதான் ஃபேஷன். அல்லேலூயா. இப்போ அரைகுறைமா ட்ரெஸ் போடுறதா இப்போ மாடல். ஏன்? எல்லாருக்கும் பேய் உடிச்சிச்சு, அதனால ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கிட்டே வர்றாங்க. ஆனால் எங்கே போய் முடியுதுன்னு தெரியல. அதனால தான் கற்பழிப்புகள்லாம் நிறைய நடக்குது இந்த வஸ்திர குறைவுனால அப்படின்னு சொல்றாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரா. ஆகவே சாத்தான் அவனை பிடிக்கும் பொழுது அவன் ட்ரெஸ் உடுத்திருந்தான். ஆகவே பிசாசு நெடுநாளா பிடிக்க ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டுட்டு அவன் ஒரு அம்மனமா கல்லறையில் உட்கார்ந்து இருக்கிறவனா, வீடுல தங்காதவனா மாறிட்டான். அல்லேலூயா, கது சோதரா. ஆக நீ ட்ரெஸ்ஸை குறைக்கும் பொழுது சாத்தான் உன் உரிமைய உறிஞ்சுறான், உரியிறான். உன் உரிமை ட்ரெஸ் உடுத்துறதான் உரிமை. ட்ரெஸ்ஸை குறைச்சின்னா உன் உரிமைய சாத்தான் அவன் உரியிறான்னு அர்த்தம். அல்லேலூயா, ஸ்தோத்திரா. ஒரு நாள் எனக்கு ஒரு சத்தம் கேட்டேன், இது ஆவியானவர் சொன்னது, இந்த பழைய சபை இருக்கும்போது. அல்லேலூயா, ஆமென். அட்ராக், இது செய்தி கேட்டிருக்கீங்களா? அட்ராக், அது சாத்தானுடைய ஒரு அட்டாக். இப்படியே ஒரு சத்தம் கேட்டேன். இதுக்கு ஒரு மெசேஜ் எடுத்த யாருக்கா ஞாபகம் இருக்குதா? யாருக்குமே ஞாபகம் இல்லையா? அட்ராக்னா கவர்ச்சி, அது சாத்தானுடைய ஒரு அட்டாக். இப்படி ஒரு சத்தத்தை கேட்டேன். எப்போ தெரியுமா? செய்திக்காக ஜெபம் போட்டு படுத்து கிடக்கும் போது. இப்போ நான் எந்திரிச்சு பார்த்தா இப்படி ஒரு வார்த்தையை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இதுல வச்சு நீ செய்தி எடுன்னு சொல்றாரு. அட்ராக், கவர்ச்சி, அது சாத்தானுடைய ஒரு அட்டாக். அல்லேலூயா, ஸ்தோத்திரா. அது தெரியாது நமக்கு. அவன் ஒரு கவர்ச்சியா முகத்தை, உடம்ப, ட்ரெஸ்ஸை அப்படி போயிட்டே இருக்க, அது சாத்தா கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான்னு அர்த்தம். அல்லேலூயா. புருஷனை கீழ்ப்படிய மாட்டா. அல்லேலூயா. கொஞ்ச நாள்லயே சுபாவம் மாறும். ஆமென். ஒரு பணிவு வராது, ஒரு தாழ்மை வராது, கொஞ்சம் சுபாவம் எல்லாம் மாறும். அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரா. ஆமென். வஸ்திரத்தை ஒழுங்கா நல்ல ட்ரெஸ் உடுத்தி, ஆமென், ஆண்டவருக்கு பிரியமா இந்த உலகத்தில் வாழுவோம். அல்லேலூயா. ஆகவே பிசாசு அவனை வஸ்திரம் தெரியாதவனாய், ஸ்தோத்திரா, வீட்டிலே தங்காதவனாய், பிரேத கல்லறையிலே தங்கினவனாய் இருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். அவன் இயேசுவை கண்ட பொழுது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பதாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கு உமக்கு என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று மகா சத்தத்தோட சொன்னான். ஏன் அப்படி சொன்னான்னா, இயேசு அவனை பார்த்து, அசுத்த ஆவியே இவனை விட்டு போ அப்படி என்று முதல்ல சொல்லி இருந்தார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அவன் சங்கிலிகளினாலும் விலங்கினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தும் கட்டுகளை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்தரங்களுக்கு துரத்தப்பட்டிருந்தான். சங்கிலி விலங்கெல்லாம் அவன் அப்படியே முறிச்சிருவானா, அதெல்லாம் அப்படியே அத்து வனாந்தரத்துக்கு போய் ஓடி தங்குறவனாய் இருந்தான். அல்லேலூயா. அதனாலதான் இயேசு சொல்லுகிறார், நான் உலகத்துக்கு நான் ஒளியா இருக்கிறேன். அல்லேலூயா. நான் உலகத்துக்கு நான் வெளிச்சமா இருக்கிறேன். ஆமென். வேதம் சொல்லுது, அவனுக்குள்ள இருந்த பேய் போயிடுச்சு. அவன் வஸ்திரம் தரிக்கிறவனா மாறி நல்ல ட்ரெஸ் உடுத்தி இயேசு பக்கத்திலேயே இருந்தான். அல்லேலூயா. அவன் வேதம் சொல்லுகிறது, அதை கண்டு அநேகர் ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அதை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஆமென். இப்படி ஒரு பிசாசு பிடித்தவன்,
ஸ்தோத்திரா, இப்படி ட்ரெஸ் உடுத்தி உட்கார்ந்து இருக்கிறான். அல்லேலூயா. லூக்கா 4ஆம் அதிகாரம் 32 36 வரை வாசிப்போம். அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதாய் இருந்தபடியால் அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ, நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கு உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அவனை அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவே விழத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போயிற்று. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன வார்த்தையோ? அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். அல்லேலூயா. நாம் செய்திக்கு எடுத்த வசனத்துல அவன் கர்த்தத்துவம் அவர் தோளில் மேல் இருக்கும். அதாவது அதிகாரம் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு உயிர்த்தெழுந்து சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏசாயா 9:6 ஸ்தோத்திரா, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதாவாகிய தேவன் அதிகாரத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், இங்கே இயேசு ஜெப ஆலயத்திலே ஒரு பிசாசு பிடித்திருந்தவன் இருந்தான். அவன், ஐயோ, நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கு உமக்கு என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவே விழத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன வார்த்தையோ? பாருங்க, எல்லா மனிதர்களும் நினைக்கிறாங்க, இது என்ன வார்த்தையோ? அல்லேலூயா. அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். அல்லேலூயா. இந்த இயேசுதான் நமக்கு தெய்வமாக வேணும். அல்லேலூயா. இந்த இயேசு நம்முடைய வீட்டில் இருக்கணும். ஆமென். இந்த இயேசு நம்ம வீட்டில் இருந்தா பிசாசு ஓடும். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை அதிகாரம் உள்ளதா இருந்தது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவுக்கு கர்த்தத்துவம் அவர் தோளில் மேல் இருக்கு. அவருக்கு அதிகாரத்தை பிதா கொடுத்திருக்கார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரா, அவருடைய வார்த்தை அதிகாரம் உள்ளதா இருந்தது. நீங்க எங்க போனாலும் ஒரு ஜெபம் பண்ணி நீங்க போங்க. ஆமென். மதுரைக்கு போறீங்களா, சென்னைக்கு போறீங்களா, ராம்நாடு போறீங்களா, இயேசு நாமத்துல ஜெபம் பண்ணி புறப்பட்டு போங்க. அந்த நாமத்துக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்து அந்த ஏசாயா 9ஆவது அதிகாரத்துல 6 அவர் அதிசயமானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் அதிசயமானவர். அந்த வசனத்தை வாசிங்க. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என. பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் அதிசயமானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு அதிசயமான ஒரு தெய்வம். அதனாலதான் நம்ம பாட்டு படிக்கிறோம். என்ன பாட்டு படிக்கிறோம்? அதிசயமானவர் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஆகவே நம்முடைய ஆண்டவர் அதிசயமான ஒரு தெய்வம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்துல, நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் அதுல 17, 18 வாசிப்போம். வாசிங்க. நியாயாதிபதிகள் 13, 17, 18. அப்பொழுது மனோவா ஹல்லேலூயா. இந்த மனோவாவும் அவன் மனைவி வயது சென்றவர்களா, குழந்தை இல்லாம ரொம்ப கிழவனா கிழவியா போயிட்டாங்க. ஆனா ஆண்டவருடைய தூதன் அவனுக்கு தரிசனமாகி, நான் ஒரு குழந்தையை தருவேன், அவனுக்கு அந்த சிம்சோனுடைய அம்மா அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரா. இப்ப இந்த தூதன் அந்த மனோவாவுக்கு தோன்றி தேவ திட்டத்தை சொல்லும் பொழுது, இந்த மனோவாவுக்கு ஒரு ஆசை வருது, உங்க பேர் என்னன்னு கேட்கணும். அல்லேலூயா. ஆமென். நம்ம ஆட்கள்லாம் எப்படி ஆளுக்கு தெரியுமா? கடவுள்கிட்டயே என்ன பேரு, நீங்க என்ன ஜாதி, அல்லேலூயா, உங்களுக்கு எந்த ஊரு, இப்படிலாம் கேட்க ஆசைப்படுவாங்க. அல்லேலூயா.
ஸ்தோத்திரா. ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறாங்க, ஆண்டோடைய தூதன்ட்ட, உங்களுடைய பேர் என்ன, உங்க நாமம் என்ன என்று கேட்டார். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? பாருங்க, ஆண்டவர் ஆண்டோடைய தூதன், என் பேரை நீ கேட்க வேண்டியது என்ன? அல்லேலூயா. என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம். பேர் கேட்டதுல ஒன்னு மனோவா, இன்னொன்று யாக்கோபு, அல்லேலூயா, இன்னொன்று ஸ்தோத்திரா மோசே, அல்லேலூயா, ஸ்தோத்திரா. இப்போ இந்த மனோவாவுக்கு என்ன பதில்னா, என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். அல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரா. ஆதியாகம புஸ்தகம் 32வது அதிகாரத்துல 29வது வசனத்தை வாசிப்போம். வேகமா வாசிங்க, நேரம் போகுது. ஆதியாகமம், உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். பாருங்க, அங்கேயும் ஸ்தோத்திரா யாக்கோபு கேட்கிறான், உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும். அதே வார்த்தை தான் அங்கேயும் வருது, நீ என் நாமத்தை கேட்பானேன். மனோவாவுக்காவது சொன்னார் அதிசயம் சொல்லி, இவனுக்கு சொல்லவே கிடையாது. ஒரு பெரிய ஏமாற்றம் யாக்கோவுக்கு. அல்லேலூயா. அவன் என் நாமத்தை நீ கேட்பானேன் என்று சொல்லி அவனை ஆசீர்வதிச்சுட்டு போயிட்டார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவங்களை விட ரொம்ப சூப்பரான ஒரு ஆளு, ஸ்தோத்திரம், ரொம்ப ஒரு மேன்மையான ஒரு தேவ மனிதன். யாத்திராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல 13-14 வாசிப்போம். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் போது, அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றார். அதற்கு தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். ஹல்லேலூயா. இங்கே மோசே கேட்கிறான், உன்னை அனுப்பின கடவுளுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு நம்மளோட ஆண்டவரை உலகம் முழுவதும் ஜனங்கள் கூட்டம் கூட்டமா ஆராதிக்கிறார்கள் என்றால், ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென். அவருடைய வார்த்தை, அவருடைய நம்ம பைபிளை வாசிக்கும் பொழுதே இவர் தான் உண்மையான தெய்வம். ஆமே, மோசே கேட்கிறான், அவர் பேர் என்னன்னு கேட்டா நான் என்ன சொல்ல? இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஆமென். அடுத்து சொல்றாரு, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்புறார் என்று போய் சொல்லு. இருக்கிறேன் என்பவர், அல்லேலூயா, சதா காலமும் உன்னை இருந்து கொண்டே இருக்கிறவர், அல்லேலூயா, இருக்கிறேன் என்பவர் என்னை அனுப்பினார் என்று சொல்லு. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆகவே நம்முடைய ஆண்டவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க அப்பாவுக்கு. அல்லேலூயா, இருக்கிறேன் என்பவர் என்னை உன்னிடத்துக்கு அனுப்பினார், போ அப்படி போய் சொல்லு. அல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆகவே நம்முடைய ஆண்டவர் ஒரு அதிசயமான ஒரு தெய்வம். அதனாலதான் பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் அதிசயமானவர். அல்லேலூயா. உங்க வீட்டில் ஒரு அதிசயம் நடக்குமா நடக்காதா? அல்லேலூயா. 3 நாள் நடக்கணுமா 10 நாள் நடக்கணுமா? 3 நாள்ல உங்க வீட்டில் ஒரு அற்புதம் நடக்கணும். அப்படி கையை தூக்காமீங்க, 3 நாள்ல எங்க வீட்டில் ஒரு அற்புதம் நடக்கணும். அல்லேலூயா, இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு ஜெபம் பண்ண போறேன். எல்லாரும் கையை தூக்காமீங்க, 3 நாள்ல எங்க வீட்டில் ஒரு அற்புதம் அதிசயம் நடக்கணும். இந்த வசனத்துல அப்பாவுடைய பேர் அதிசயம். ஆமென். 3 நாள்ல கர்த்தர் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்யணும். வானத்தை பூமியும் படைச்ச தெய்வமே, கர்த்தராகிய இயேசு என்ற நாமத்துல அதிசயமானவர் என்ற ஏசாயா 9:6 இன்னைக்கு இப்படி காமி பிள்ளைகள் உங்க சமூகத்துல கையை தூக்கி இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில 3 நாளையில ஒரு அற்புதம் நடப்பதாக, 3 நாளையில ஒரு அதிசயம் நடப்பதாக. கர்த்தராகிய இயேசு என்ற நாமத்துல, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல, வானத்தை பூமியும் படைச்ச இயேசு என்ற நாமத்துல 3 நாளையில ஒரு அற்புதம் நடப்பதாக. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சாட்சி சொல்ல போறீங்க? 3 நாள்ல ஒரு அற்புதம் நடந்துருச்சு. ஹல்லேலூயா.
மகிமை உண்டாகட்டும். ஒரு பெரிய ஒரு மாற்றத்துக்குள்ள நம்ம போயிருக்கிறோம் இப்போ. ஹல்லேலூயா. ஒரு பெரிய விசுவாசத்துக்குள்ள நம்ம இப்போ போயிருக்கிறோம். ஒரு பெரிய அதிசயத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆகவே ஸ்தோத்திரம், அவருடைய நாமம் அதிசயமானவர். ஸ்தோத்திரம். அடுத்து ஒரு பாயிண்ட், அவர் ஆலோசனை கர்த்தர். அவர் யாரா இருக்காரா? அவர் ஆலோசனை கர்த்தர். சில பேர் ஆண்டவருடைய ஆலோசனையெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஸோ நான் இருக்க பார்த்தீங்களா, நான் கடவுள் எனக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பேன். இப்படி நீ போகணும், இப்படி தான் நீ செயல்படணும் அப்படின்னு ஆண்டவர் தெளிவாக சொல்லுவார். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரா. ஆலோசனையை யார்கிட்ட கேட்கணும்? கர்த்தர்கிட்ட கேட்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரா. அவர் ஆலோசனை கர்த்தர். ஏசாயா 11:2 வாசிப்போம். ஏசாயா 11:2 இன்னொரு 10 நிமிஷத்துல முடிக்க போறோம். வாசிங்க. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பெலனையும் அருளும் ஆவியையும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்துக்கு பிதாவாகிய தேவன் அனுப்பும் பொழுது ஸ்தோத்திரம், அவருக்கு உள்ள ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பெலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். யார் மேல? யார் மேல? இயேசு கிறிஸ்து மேல தங்கி இருப்பார். அப்ப இயேசு நமக்குள்ள வரும்போது ஆமென், இவ்வளவு ஆசீர்வாதங்களும் நமக்குள்ள வந்து விடுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆலோசனைன்னு சொல்றது ஒரு ஆவின்னு சொல்றார். ஆலோசனையையும் பெலனையும் அருளும் ஆவியும். அப்ப ஆலோசனையை கொண்டு வர்றது ஆவியானவர் தான் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஆகவே அவர் ஆலோசனை தந்து நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எத்தனையோ பேர் ஆலோசனை இல்லாமல், மற்றவங்களோட ஆலோசனை கேட்காம அவங்க மாம்சத்தில் அவங்க என்னப்படி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஆமென். மாம்ச சிந்தை மரணம். ஹல்லேலூயா. ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. ஆமை. மாம்ச சிந்தையில ஓடிட்டே இருக்காதீங்க. கடவுளுடைய ஆலோசனையை நீங்க கேளுங்க. அவர் ஆலோசனை கர்த்தரா இருக்கிறார். ஏசாயா 28:29 வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 28:29 வசனம். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலிலே மகத்துவமானவர். ஹல்லேலூயா. பாருங்க, அவர் ஆலோசனையிலே ஆச்சரியமானவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். நீங்க நல்ல ஆலோசனையை பெற்று நீங்க உங்க குடும்பம் நடந்து வரும்பொழுது உங்க குடும்பத்தை கடவுள் அழகா உயர்த்தி கொண்டே வருவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஞானத்தை கடவுள்கிட்ட கேட்கணும். நல்ல ஞானத்தை எனக்கு தாங்காண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் சோதரா. ஆகவே ஆமென், கர்த்தர் நமக்கு ஒரு ஆலோசனை கர்த்தரா இருக்கிறார். அதே அந்த ஏசாயா 9:6 அவர் நித்திய பிதாவா இருக்கிறார். ஆமென். நித்தியமான தேவன் நித்திய பிதாவா இருக்கிறார். ஸ்தோத்திரா. பாருங்க, இந்த இயற்கைகளை யூடியூப்ல காமிப்பாங்க. இந்த பூமி உருண்டை, அது ஒரு அந்தரத்தில் தொங்குது. நிலா ஒரு ரவுண்டில் அப்படியே வருது. அல்லேலூயா. சூரியன் ஒரு பக்கம் ரவுண்டில் வருது. நட்சத்திரங்கள்லாம் அது அந்த கோள்களில் அதான் ஓடுது. இப்போ ஒரு மண்டலத்தை காமேன் பார்த்துருக்குறாங்க. ஆமேன். இந்த நிறைய செவ்வாய் கிரகம் அப்படின்னு சொல்கிறாங்களா, அதே மாதிரி இப்போ ஒரு இடத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. அல்லேலூயா. அந்த இடத்துல போய் அதை எல்லாத்தையும் செக் பண்ணியிருக்காங்க. அதில் இறங்கி அதில் இருக்கிற எல்லாமே ஸ்தோத்திரா தங்கமா. அல்லேலூயா. ஸ்தோத்திரா. உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கு ஆமென் 5500 கோடி அதில் உள்ள தங்கத்தை எல்லாம் எடுத்து கொடுத்தா உலகத்தில் இருக்க எல்லா மனிதனுக்கு ஒவ்வொருவனுக்கு 5500 கோடி கொடுக்கலாமா? அதனால அந்த இடத்துல இருக்கிற தங்கத்தை பூரா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு பூமி கொண்டு வர்ற வேலையை நாசா விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் செய்ய போகுதான். அல்லேலூயா. உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கு 5500 கோடி கொடுக்க முடியுமா? அவ்வளவு தங்கம் அந்த கிரகத்தில் இருக்குதான். அல்லேலூயா. அதை கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் சோதரா. எங்கேயோ ஒரு நாட்டில் ஆமென் ஒருத்தர் படுத்து கிடந்தார். அவர் வீடு ஹாஸ்பிட்டல் சீட்டு போட்ட வீடு.
நைட்டில் டம்முன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. பார்த்தா அவன் வீடு மேலே ஓட்டை இருக்குது, கீழே பார்த்தா கீழே 5 அடிக்கு ஒரு பள்ளம் இருக்குது. அவர் ஒரு விவசாயி. அவன் அந்த 5 அடி பள்ளத்துக்குள்ளே கையை ஓடி தோண்டி பார்த்தா ஒரு இவ்வளோ பெரிய கல், விண்வெளி கல். அதை கொண்டு போய் அவன் கவர்மெண்ட் மியூசியத்தில் கொடுத்தா அப்பவே அவர் அந்த ஊரில் பெரிய பணக்காரன் ஆகிட்டாராம். அல்லேலூயா. அந்த கல் அவ்வளோ கோடி ரூபாய்க்கு போச்சான். விவசாயி அவன் ஸ்தோத்திரா 300-400 கோடிக்கு பெரிய அதிபதியா மாறிட்டாராம். ஒரு கல்லு, வானத்திலிருந்து விழுந்த கல்லு. அல்லேலூயா. அதாவது ஆண்டவர் சொல்றாரு, பொண்ணு வெள்ளியும் என்னுடையது. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரா. ஆமென். இங்கே நம்ம ஒவ்வொரு கிராமம் நம்மளை எவ்வளோ தரித்திரத்தில் போட்டிருக்காரு. ஒவ்வொரு கிராமமாக சேர்க்கறது. அல்லேலூயா. ஜோய் லூகாஸில் போய் ஆமென் 10,000 ரூபாயா கொடுத்து, ஒரு 1000 ரூபாயா கொடுத்து ஒவ்வொரு பவுனாக சேர்த்து, அல்லேலூயா, அங்கே கடவுள் ஒரு பெரிய கிரகத்தில் அள்ளி அள்ளி வெட்டி லாரியிலையும் டிராக்டர்லையும் ஏற்றி பூமிக்கு கொண்டு வர்ற வேலையை நாசா விண்வெளி செய்ய போகிறதா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரா. தங்கச்சி படுத்து ரோட்ல டிராக்டர்ல கொண்டு வந்து கொட்டி குமிச்சு என்னது அவ்வளவு தங்கப்பா. அல்லேலூயா. இது தங்கச்சி படுத்துக்காரங்க எடுத்துக்கிறீங்க. இது புது ரோட்ல உள்ளவங்க, பாம்பன்ல உள்ளவங்க, தனுஷ்கோடியில் உள்ளவங்க, அவ்வளவு பேருக்கு ஒவ்வொரு பிரிச்சு அள்ளிட்டு போங்க இதெல்லாம். அல்லேலூயா. ஒவ்வொரு ஆளுக்கு 5500 கோடி வித்தா. அல்லேலூயா. தங்க ஏறுது, அப்புறம் இறங்குது. அப்படி ஏறுன்னு சொல்லும்போது கிதக்குன்னு சொல்லுது. ஐயோ 3000 ரூபாய் ஏறிடுச்சு. கொஞ்சம் இறங்குன்னு சொல்றபோது கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது. அல்லேலூயா. அது வாட்ட ஏறிட்டே இருக்குன்னு சொல்லுது. ஐயோ தங்கம் வாங்குறவங்கலாம் என்ன கையில காசு வச்சிருந்தா இப்ப போயிட்டே இருக்குது விலை கூட. அல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஆமென். அவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆகவே ஆண்டவர் நித்தியமான ஒரு பிதா. ஆமென். முதலாவது சந்திர மண்டலத்துக்கு போன அந்த விண்வெளி வீரர் சொன்னாரா, நாங்க பூமியிலிருந்து மேலே கிளம்பும் பொழுது இந்த பூமி ஒரு கிரிக்கெட் பால் மாதிரி அந்தரத்தில் தொங்குறத நாங்க பார்த்தோம். அல்லேலூயா. பூமி உருண்டைங்கிறது அந்தரத்தில் அப்படியே ரவுண்ட் அப்படியே அது பாட்டு தொங்கிக்கிட்டே இருக்குதான். அல்லேலூயா. அப்ப தேவன் நித்தியமானவரா. அவரு அங்கிருந்து கீழே இருந்து அங்கிருந்து வர்றார், கீழே இந்த பூமிக்கு வர்றார், நம்மளை பார்க்கிறார், நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அநாதியா என்றென்றைக்கும் ஜீவிக்கிற ஒரு தெய்வம் அவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரா. பூமியில ஒரு கல் எடுத்து, பூமியில கொஞ்சம் சிமெண்ட் எடுத்து, கண்ணு வச்சு மூக்கு வச்சு அப்படி கேவலமான ஒரு தெய்வம் அல்ல நம்ம ஆராதிக்கிற ஒரு தெய்வம். அல்லேலூயா. கொத்தனார கூப்பிடுங்கப்பா, கண்ணை துறங்கப்பா. கண்ண இன்னைக்குதான் கண் துறக்கிறது. அப்படி கேவலமான ஒரு சாமி அல்ல. அல்லேலூயா. நித்தியமான ஒரு பிதா, அநாதி தேவனவர். ஒருத்தர் யாராவது தனியா இருந்தாங்கன்னா அம்மா அப்பா கிடையாது, அவங்க அநாதை. ஆனா ஆண்டவர் தன்னை சொல்றாரு, நான் ஒரு அநாதி தேவன். அதனாலதான் ஃபாதர் ஒரு பாட்டு பாடிக்காரு, அநாதி தேவனே எனக்கு அடைக்கலம், அநாதி எனக்கு அடைக்கலம், ஆரது புயங்கள் எந்த ஆதார, அவரது புயங்கள். அநாதி தேவனவர். அல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணும்போது ஆமென், அந்த ஆமென் வானத்துக்கு நேரே உங்க சிந்தையை உயர்த்தி. அல்லேலூயா. பில்லி கிரகம் சொல்றாரு, எப்போ ஆராதனை நடத்திக்கிருந்தாலும், எப்போ செய்தி கொடுத்துக்கிருந்தாலும் அந்த ஆகாய மண்டலத்துல நின்று பேசுறது மாதிரி தன்னை நினைச்சு பாப்பாரா பில்லி கிரகம், அமெரிக்காக்காரு. அல்லேலூயா. அந்த ஆகாய மண்டலத்துல நின்றுகிட்டு பிரசங்கம் பண்ற மாதிரி, ஆராதனை நடத்துற மாதிரி தன்னை நினைச்சு பாப்பாரா. ஏன்? நம்முடைய தேவன் அநாதி தேவன், நித்தியமான பிதா. அல்லேலூயா. ரூம் பெட்டிகளை ஓட்டு பூட்ட முடியாது. ஆமென். எங்கேயோ ஆமென் அடைச்சு வைக்க முடியாது. ஏன்? வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. எனக்கு எப்படிப்பட்ட கோயிலை நீ கட்ட போறன்னு ஆண்டு சொல்றாரு. அல்லேலூயா. அவர் நித்தியமான பிதா. அடுத்து கடைசியா சொல்லப்பட்டிருக்கிறது சமாதான பிரபு. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாபா. சமாதான பிரபு. ஆமென். ஆண்டவர் பாருங்க, சமாதான பிரபு. அல்லேலூயா. ஏசாயா 48 17 18 வாசிங்க. ஏசாயா 48 17 18.
முடிக்க போகிறோம். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என் கற்பனைகளை கவனித்தாய், ஆனால் நலமாய் இருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலவும் இருக்கும். அப்பொழுது உன் சந்ததி போதும் பாருங்க, உன் சமாதானம் அவருடைய கற்பனையை கைகொண்டா, இயேசுவை தெய்வமா வணங்கினா, அல்லேலூயா, இயேசுவை ஆராதிச்சா, இயேசுவை ஆமென் ஒரு வீட்டுல குடும்பத்துல தலைவரா ஏற்றுக்கொண்டா, உன்னுடைய சமாதானம் நதியை போல பாஞ்சு வரும். அல்லேலூயா. ஒரு பிட்டு சமாதானம் கூட இல்லையா ஆண்டவரே, ஆனா நதி மாதிரி பாஞ்சு வரும் சொல்றாரு ஆண்டவர். அல்லேலூயா. குடும்பத்துல ஒரு பிட்டு சமாதானம், சின்ன சமாதானம் கூட இல்லாம இருக்கிறமே, ஆனா ஆண்டவர் சொல்றாரு ஒரு சமாதானம் நதியை போல வரும். அல்லேலூயா. ஆமென். கற்பனைகளை கைகொண்டா, என்னுடைய கற்பனைகள் படி நீ நடந்தா, இயேசுவை நீ உண்மை ஆராதிச்சினா, உன்னுடைய சமாதானம் நதியை போல பாஞ்சு வரும். ஆமென். யோவான் 14:27 சொல்றாரு, உலகம் கொடுக்கிற மாதிரி சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உலகம் கொடுக்கிற மாதிரி சமாதானத்தை நான் கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா. உலகம் கஞ்சத்தனமான சமாதானத்தை கொடுக்கும். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உலகம் கொடுக்கிற மாதிரி சமாதானத்தை நான் கொடுக்க மாட்டேன். ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு நான் வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானம். அல்லேலூயா. நான் உங்களுக்கு கொடுக்கிற சமாதானம், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, அவர் சமாதான பிரபு. இயேசு சமாதான பிரபு. அல்லேலூயா. இயேசு நம்ம வீட்டில் இருந்தால் நம்ம குடும்பம் சமாதானமா இருக்கும். அல்லேலூயா. யாராவது ஒரு குடும்ப சமாதானத்தை கெடுக்காதீங்க. அல்லேலூயா. ஒரு குடும்ப சமாதானத்தை பேணி பாதுகாத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. ஒரு குடும்ப சமாதானத்தை, ஒரு ஐக்கியத்தின் சமாதானத்தை, ஒரு குழுவில் இருக்கிற சமாதானத்தை கெடுக்காத. அல்லேலூயா. சமாதானத்தை கெடுக்கிறது சாத்தானுடைய ஒரு வேலை. சமாதானத்தை உண்டு பண்றதா தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. ஒரு குடும்பத்தில் போய் சமாதானத்தை குலைக்காத. அப்படி போனீன்னா அது உனக்கு நல்லதில்லை, உன் குடும்பம் முன்னேறாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு நான் தருகிறேன். லூக்கா 2:10-11 மேய்ப்பர்களை ஸ்தோத்திரா தேவ தூதர்கள் சந்திக்கும் பொழுது, அல்லேலூயா, எல்லா ஜனத்துக்கும் ஒரு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நல்ல செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். வசனத்தை வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 10-11. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்கிறதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். பாருங்க, இயேசு இந்த உலகத்துல பிறக்கிற செய்திய தேவ தூதர்கள் மேய்ப்பற்ற சொல்றாங்க. ஸ்தோத்திரம். எல்லா ஜனத்துக்கு ஒரு மிகுந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வருகிற ஒரு செய்தி என்னன்னா, இயேசு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு பிறக்கிறதே ஒரு சமாதானத்தின் செய்தி. அல்லேலூயா. தேவ தூதர்கள் கர்த்தரை எப்படி ஆராதிக்கிறாங்க? ஆமென். தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷன் மேல் பிரியம் அப்படின்னு சொல்லி கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. அல்லேலூயா. ஏசப்பா, நம்ம தெய்வம் ஆராதிக்கிறோம் என்றால் நம்ம குடும்பத்தில் சமாதானம் இருக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஆமென். எந்த ஒரு பிள்ளை கர்த்தரை தேடலையோ அந்த பிள்ளை மூலமா அவன் குடும்பத்தில் சமாதானம் குறையும். அல்லேலூயா. எந்த பிள்ளை இயேசுவை ஆராதிக்கலையோ அந்த பிள்ளை மூலமா உன் குடும்பத்தில் சமாதானம் ஆமென் பாதிக்கப்படும். ஏன்? சமாதானத்துக்குரிய தெய்வம் இயேசுதான். அல்லேலூயா. நீ இயேசுவை வெறுத்தினா நீ சமாதானத்தை வெறுக்கிற. இயேசு எனக்கு வேண்டாம்னு சொன்னீங்கன்னா நீ உன்னால குடும்பம் சமாதானமா கொண்டு போக முடியாது. ஆமென். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை பின்பற்றுகிறவர்கள், இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் சமாதானமா வாழ்வாங்க. இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் ஒளியிலே வாழ்வார்கள், பாவத்திலே இருக்க மாட்டார்கள். அல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிடுமா? அல்லேலூயா.